بسم الله ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد. நம்மை எல்லா முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். முகாஷஃபத்துல் குலூப் அப்படிங்கிற கிதாபில் கஸாலி இமாம் அவர்கள் ஒரு கதை எழுதுகிறாங்க. நம்ம சர்க்கார் நாயகமும் பல முறை அதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வாட்டி ஒரு வேடன் காட்டுக்கு போகிறார். போய் பறவைகளை பிடிப்பதற்காக வலை விரிச்சார். அந்த வலையில் ஒரு சிட்டுக்குருவி தான் மாட்டுச்சு, பெரிய பறவைகள் எதுவும் மாட்டலை. சரி, கிடச்ச வரைக்கும் லாபம் சொல்லி அதை வாங்கி அதை எடுத்து அறுக்கலாம், அறுத்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிற சமயத்தில் அந்த குருவி சொல்லிச்சான், இந்த மாதிரி வேடனே, நான் 20 கிராம் தான் இருப்பேன், அவ்வளோதான் என்கிட்ட இருக்கும். நான் என்னை இப்படி கையிலேயே மூடிடலாம். என் தோலெல்லாம் பிச்சுட்டு நீ என் இலையெல்லாம் எடுத்துகிட்டு என் ரெக்கையெல்லாம் பிச்சுட்டு என்னுடைய குடல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் என் கறியை சாப்பிட்ணுன்னா 20 கிராம் கூட மிஞ்சாது, அவ்வளோதான் இருப்பேன் நான். என்னை சாப்பிட்டதுனால உனக்கு ஒரு வாய் சோறு, பசியும் போகாது, ஒரு டேஸ்ட்டும் கிடைக்காது. அதை விட சிறந்த ஒரு 3 உபதேசங்களை நான் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லித்தான். முதல் உபதேசத்தை நீ என்னை விட்டால் தான் நான் சொல்லுவேன். 2வது உபதேசத்தை நான் மரத்து மேலே ஏறி உட்காந்து சொல்லுவேன். 3வது உபதேசத்தை நான் சொல்கிறதுக்கு நான் அங்கேருந்து பறந்து போய்கிட்டே தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லித்தான். அவனும் யோசித்தான், எப்படியா இருந்தாலும் ஒன்றும் பசியதாக தீராது, சரி உபதேசத்தாக தெரிஞ்சுக்கலாமே, வாழ்க்கையில் மிகச்சிறந்த உபதேசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பறவையை விட்டுட்டார். அந்த பறவை சொல்லிச்சான், லா தஹ்சன் அலா மா ஃபாத்தக, இழந்ததை நினச்சி கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிச்சான். ஒன்று விட்டு ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிச்சு. பறந்து போய் நேராக மரத்தில் உட்காந்துருச்சு. மரத்தில் உட்காந்ததுக்கப்புறம் அந்த பறவை சொல்லிச்சான், உலகத்தில் எந்த காரியத்தை நம்ப முடியாதோ, நடக்காத காரியம் அப்படின்னு எப்போ தெரிஞ்சு போச்சோ, இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி எந்த காரியம் உனக்கு தெரிஞ்சு போச்சோ அதை நம்பாத, அதுமாதிரி நம்பிக்கை வச்சு அதுக்காக வேண்டி உன் காலத்தை வேஸ்ட்டு பண்ணாத, அதுமாதிரி நம்பிக்கையே வைக்காத அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லிவிட்டு சரி 3வது உபதேசத்தை சொல்லு அப்படின்னு கேட்டார் அவர். அந்த பறவை சொல்லிச்சான், என்னை நீ மிஸ் பண்ணிட்ட, என் உடம்புல 2 தங்க கட்டிகள் இருக்குது, அதை மட்டும் எடுத்து விற்றனா ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஒன்று அப்படியே 4 கிலோ இருக்கும், அவ்வளோ வெயிட்டான தங்க கட்டிகள் இருக்குது, இழந்துட்டேன்னு சொன்னோடனே மனசுலாம் ரொம்ப வருத்தமாக போச்சு அவனுக்கு. சே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோமே அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிட்டான். உடனே 3வது உபதேசம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நான் லா தஹ்சன் அலா மா ஃபாத்தகன்னு சொன்னேன், இழந்ததை நினச்சி கவலைப்படாதன்னு சொன்னேன், அதுக்கும் நீ அமல் செய்யலை. 2வது சொன்னேன், நடக்காத காரியத்தை நம்பாதன்னு சொன்னேன், நானே 20 கிராம் தான் இருப்பேன், என் உடம்புல எப்படி 4 கிலோவுக்கு தங்கம் இருக்கும், அதை நம்பாதன்னு சொன்னேன், அதையும் நம்பிட்டேன், எதை கேட்குறோமோ அதை எப்படி அமல் செஞ்சு வாழு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சான். இது சாதாரண ஒரு சம்பவமாக தெரிஞ்சாலும் 3 முத்துக்கள், முத்தான விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் மனுஷன் ரொம்ப கவலைப்படுறது இந்த 3ல் தான். இந்த 3 விஷயம் இல்லாதனால தான் மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான்.
முதல் என்ன சொல்லுச்சு, லா தஹ்சன் அலா மா ஃபாத்தக். ஒரு விஷயம் தன்னை விட்டு போயிடுச்சு, அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சக்கான சொல்லுவாங்க, ஒரு பாவம் உன்னிடத்திலே நிகழ்ந்து விட்டால் கூட, பாவத்தை நீ செஞ்சுட்டா கூட அதை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதுன்ட்டாங்க. அதை நினச்சி கவலைப்படுறது அல்லாஹ்வை நாம் கேவலப்படுத்துறதுக்கு சமமாக. அல்லாஹ்ட இஸ்திக்ஃபார் செஞ்சிட்டோம், எல்லாம் மன்னிச்சிடலான்னு சொன்னோம், அல்லாஹ் மன்னிச்சிடறான், அவ்வளோதான், விட்டுறணும். திரும்ப திரும்ப அந்த பாவத்தை நினச்சி மனசை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அது அல்லாஹ்வை கேவலப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு முரீது வந்து கேட்டாங்க, ஆனந்தூரில் பயான் போயிருந்தப்போ இந்த கேள்வியை ஒரு முரீது கேட்குறாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்ச பாவங்கள் நினச்சி கவலை வருது சர்க்கார், அவன் நல்ல முறை செய்யறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கலாம் நினைக்க சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லையமான்ட்டாங்க சர்க்கார். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ சர்க்கார் நான் சொன்னாங்க, இப்போ நான் என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட என்ன பலார்னு கோவத்தில் பலார்னு உங்கள் கன்னத்தில் அரைஞ்சிட்டேன், உங்கள்கிட்ட நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப உங்கள்கிட்ட வந்து நான் 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 8ஆம் தேதி உங்களை பலார்னு அரைஞ்சேன்ல, அதை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னேன். சரி மன்னிச்சிட்டேன் ஒருப்பா. 12ஆம் தேதி அன்னைக்கு வந்து சேர்த்து தூக்கி மூஞ்சி பூசேன், அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். சரி மன்னிச்சேன், அதை ஏன் திரும்ப சொல்லிட்டு இருக்கிற, அந்த அசிங்கத்தை ஏன் திரும்ப சொல்லிட்டு இருக்கிற. திரும்ப கொனையா வந்து அன்னைக்கு 13ஆம் தேதி உங்களை அடிச்சால அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி திரும்ப சொன்னார். கோவம் வந்துடும் நமக்கு, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் முடியா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பாவத்தை சொல்லும் பொழுது அது ஒரு அசிங்கம், ஒரு ஹபீஸ். அதை விரும்பவே இல்லை, நானும் விரும்பல, நீயும் விரும்பலை, அதே திரும்ப திரும்ப சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்மளே வெறுக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா மன்னிச்சு விட்டு மன்னிச்சு வாகத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதான். ஒரு பாவத்துக்கே அந்த நிலைமை ஏற்படும் பொழுது நம்மகிட்ட ஒரு விஷயம் இழந்துருச்சு, நம்ம விஷயம் அல்லாஹ் நம்மகிட்ட வாங்கிட்டா அப்படின்னு சொன்னால் அதை நினைத்து நாம் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எதெல்லாம் உங்கள்கிட்ட போகும் எல்லாத்தையும் நான் கிதாபில் எழுதிட்டேன். இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நபராஹா, எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். லி கைலா தஸவ், இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், லி கைலா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும், நீங்கள் இழந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது என்பதற்காக வேண்டியும், வலா தஹ்சனு லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நினைச்சு ஓவரா பெருமை கொண்டு சந்தோஷம் அடையக்கூடாது, எதுவுமே நமக்கு நடந்தும் இல்லைன்ற எண்ணத்தில் நீங்கள் வாழணும் என்பதற்காக தான் நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ எப்போ நம்ம இழந்ததை நினைத்து கவலை வருகிறதோ அதுவே நம்ம களிமாவை சரியாக விளங்கலைங்கிறதுக்கு அடையாளம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய ஜோப்பில் ஒரு 1000 ரூபா நான் ஒரு 100 ரூபா வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 ரூபா ஜோப்பில் இந்த ஜோப்லேருந்து எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த ஜோப்பில் பெருசாக போயிட்டு சொல்லி சைடு ஜோப்பில் வச்சுட்டேன், சைடு ஜோப்பில் தூக்கி வச்சுட்டேன். இப்போ நான் ரொம்ப கவலைப்படுவேண்ணா, முன் ஜோப் போட்டு 100 ரூபா போச்சு 100 ரூபா போயிடுச்சு, கவலைப்படுவேண்ணா, நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன், இந்த ஜோப்பு என்னோடது தான், அந்த ஜோப்பு என்னோடது தான். பக்கத்தில் அசாபே ஜோப்பை போட்டு எனக்கு கவலை வரும். ஏன், அது அவர் ஜோப்பு, என்ன செலவு பண்ணுவார் தெரியலையே, அது எனக்கு கவலை வரும். இந்த ஜோப்பில் போட்டேன் கவலை வராது, அதை மாற்றி இந்த ஜோப்பில் போட்டேன் கவலையே வராது. இங்கே 10,000 ரூபா வச்சுருக்கிறேன், இங்கே 1 ரூபா வச்சுருக்கேன், எந்த கவலையும் வராது எனக்கு. இதே மாதிரி தான் மொத்த மஹ்லூக் அல்லாஹ்வுடைய ஒரு ஜோப் மாதிரி தான், மாற்றி மாற்றி போடுவானே தவிர தேவையை பூர்த்தி செய்து அவன் ஒருத்தன் தான். இந்த கலிமாவுடைய இல்மு வந்துருச்சுன்னு சொன்னால் கவலை வராது. ரெண்டாவது என்ன சொல்லுச்சு அந்த பறவை, கிளந்து நினைச்சு கவலைப்படாதுன்னு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுச்சு, நடக்காத காரியத்தை நம்பாத. உலகத்தில் எது நடக்காத காரியம் சொல்லுங்க, நீங்க இது நடக்கவே நடக்காதுங்கன்னு ஒரு காரியத்தை சொல்லுங்க. இந்த காரியம் உலகத்தில் நடக்கவே நடக்காதுன்னு ஒரு காரியம் சொல்லுங்க. அது கூட நடந்துடலாம். உலகத்தில் நடக்கவே நடக்காத காரியம் ஒண்ணு, எதுவும் நடக்காது. சகா சொல்லுவாங்க, ஹமாரா இராதா சல்லஹி சக்தா, நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோமா இல்லையா, அது உலகத்தில் நடக்கவே நடக்காது. அவ்வாறு நடந்தாலும் அது அல்லாஹ் நினைச்சதுதான் நடந்திருக்குமே, நம்ம நினைச்சதுதான் நடந்திருக்காது. ஹமாரா இராதா சல்லஹி சக்தா, உன்கா இராதா டல்லஹி சக்தா. அல்லாஹ் ஒரு காரியத்தை நான்னா அது நடக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, அது கண்டிப்பா நடந்தா தீரும். ஒருவேளை நம்ம நினைச்சது அப்படியே நடந்துருச்சுன்னு சொன்னாலும் அது நம்ம நினைச்சதுதான் நடக்கல, யார் நினைச்சது நடந்துச்சு, அல்லாஹ் நினைச்சதுனால நடந்துச்சு. அதனால என்ன செய்யணும், இது நடக்கலையே, அது நினைச்சோம் அது நடக்கலையே, அதை நினைச்சோம் அது நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம காரியம் நடக்காம இருக்கும் தெரியுமா, அதை நினைச்சு கவலையே படக்கூடாது. ஏன், அது உலகத்தில் நடக்கவே நடக்காது, என்னைக்குமே நடக்காது. அன்னைக்கு கூட சொன்னோமா இல்லையா, ஒரு வெளியில் கால் மேலே கால் போட்டு பீச் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க, ஒட்டு துணி தான். ராஜா அந்த வழியே வர்றாரு படைப்பட்டவங்களோட, என்னையா இவர் மனுஷன் தானே, இவர் கவலையே கிடையாதா, ஜாலியாக கடல் ஓரத்தில் காலை போட்டுக்கிட்டு பெரிய கோடீஸ்வரம் உலகமே கையில் இருக்கிற மாதிரி
நேராக வந்தார். ஏன் உனக்கெல்லாம் கவலையே இல்லையா? நான் ஏன் கவலை பண்ணணும்? நான் நினச்சா சூரியன் வருது, நான் நினச்சா சூரியன் மறைஞ்சிருது, நான் நிலா வர சொன்னால் வருது, நான் நிலா போக சொன்னால் போயிடுது, நான் நினச்சா உலகத்தில் எல்லாத்துக்கும் நான் சோறு போகிறேன், நான் நினச்சா மழை போயிடுது, நான் நினச்சது மாதிரி தான் உலகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க. அதனால லூஸ் மாதிரி பேசுகிற, காலைல 6 மணி ஆனால் கரெக்டாக சூரியன் வருது, நீ நினச்சா வருது சூரியன், சாயங்காலம் 6 மணி ஆனால் கரெக்டாக மறையுது, எல்லாம் நினச்சாதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னோடனே அந்த வடிவில் சொன்னாங்களாம், நீயே சொல்லிட்ட எல்லாம் நினச்சா நடக்கும். அப்போ நமக்காக நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, நான் என்ன நினச்சா நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், என் நாட்டத்தை கொண்டு போய் அல்லாவோட நாட்டத்தோடு ஜாயின் பண்ணிட்டேன். அவன் எதை நாடுறானோ அதே நாட்டமாக்கிக்கிட்டேன், அவன் எதை வேணான்னு சொல்லிட்டானோ அது நான் வேணான்னு நினச்சிக்கிட்டேன். அதனால அல்லாஹ் ஏன் நினைக்கிறான் அதான் என் நினப்பு, அதை நானும் ஆசைப்படுறேன். எனக்குன்னு ஒரு தனி ஆசையை வச்சுக்கிட்டு அதன் பின்னாடி நான் ஓடவே இல்லை. இந்த ஈமான் வந்துருச்சுன்னா உலகத்தில் யாருக்கும் கவலையே வராது, எதை பார்த்தும் கவலையே பட மாட்டாங்க. இது இல்லாமல் போச்சு, அது இல்லாமல் போச்சு, லவ் வ லீம வ கைஃப கவுலு தில் ஹுமுக்குன்ட்டாங்க. இப்படி ஆகணுமே, ஏன் இப்படி ஆகலை, எப்படி இது ஆகும், இதெல்லாம் முட்டாள்களுடைய பேச்சு. படைச்ச அல்லா மேலேயே அவன் வந்து குறை சொல்லுகிறான், அவன் எத்திராது செய்கிறான் அப்படின்ட்டாங்க. அப்போ எப்போ நம்முடைய இராதாவை கொண்டு போய் அல்லாவோட இராதாவோட ஜாயின் பண்ணோம், அவன் எதை நினைக்கிறானோ அதை நான் பொருதி கொண்டேன். சல்லாஹம் சொன்னாங்க, வருந்த பிமா கஸமுல்லாஹு லக் தகுன் அஅபதன் நாஸ் தகுன் அக்னன் நாஸ்ன்ட்டாங்க. அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ அதை நீ பொருந்திக்கொள். யார் பக்கமும் தேவையா, உலகத்துல பெரிய செல்வம் தான் நீ தான் இருப்ப, யார் பக்கமும் தேவையா அல்லாஹ் ஆக்கவே மாட்டான், கண்ணியமா அல்லாஹ் வாழ வைப்பான். இன்னொருத்தன் எதிர்பார்க்க வேண்டிய அந்த குணமே ஏற்படாது. எப்போ அல்லாஹ் கொடுக்கதை நாம் பொருந்தி கொண்டோமோ, நம்ம அது எனக்கு அல்லாஹ் கொடுக்கல, இது ஏன் அல்லாஹ் கொடுக்க, அல்லாஹ் கேட்க அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவங்களா பங்கு வைக்கிறாங்க. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நான் உலகத்தில் நான் தான் ஒருத்தனுக்கு பங்கு வச்சேன். ஒருத்தனுக்கு இல்மை கொண்டேன் கொடுத்தேன், ஒருத்தனுக்கு காசு பணத்தை கொடுத்தேன், ஒருத்தனுக்கு ஷேகை கொடுத்தேன், ஒருத்தனுக்கு கொடுக்கவே இல்லை, ஒருத்தர் சிறப்புப்படுத்தி வச்சேன், ஒருத்தர் தொழிலாளியாக வச்சேன். எல்லாமே ஓனராக இருக்கணும்னு வச்சு யார் வேலை செய்வான்? ஒருத்தனும் ஓனராக இருக்க முடியாது, எல்லோருமே தொழிலாளியாக இருக்கணும். யார் ஓனராக இருப்பான்? ஒருத்தர் ஒரு சில உயர்த்தி வச்சேன், ஒரு சில பேர் தாழ்த்தி வச்சேன், ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை கூட கொடுத்தேன், இன்னொரு சில பேருக்கு சில விஷயங்களை கம்மியாக கொடுத்தேன். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வாக நான் வச்சிருக்கிறேன், பொருந்தி வாழ். இதுதான் உண்மையான வாழ்க்கை. மூணாவது என்ன சொல்லிச்சு, நம்மகிட்ட ரொம்ப இல்லாத ஒரு குணம் என்ன தெரியுமா, எதை கேட்கணுமோ அதை பற்றி அமல் செய்யவே மாட்டோம். சல்லல்லாஹு துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ, பிரயோஜனம் தராத இல்மை விட்டும் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் தெரியுமா பிரயோஜனம் தராத இல்மை இருந்துட்டு போதே, பிரயோஜனம் தான் தரல, சும்மா இருந்துட்டு போட்டுமே. பிரயோஜனம் தராத இல்முடைய அடையாளம் என்ன தெரியுமா? கிபிர் வந்துடும் கொள்பில், பெருமை தான் பிரயோஜனம் தராத இல்முடைய அடையாளம். இல்மு எனக்கு பிரயோஜனம் தரல, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பெருமை தான். பெருமை என்ன செய்யும்? நான் ஆலிம், அவர் ஜாஹில், நான் எப்படி அவர் கூட, அவர் எப்படி என் கூட, நான் தான் ஆலிம் ஆயிட்டானே அப்படின்ற பெருமை நம்மகிட்ட வந்துச்சுனாலே தெரிஞ்சுக்கணும், நம்ம இல்மு நமக்கு ஒரு பிரயோஜனமும் தரவில்லை. சதாசம் அப்படியாப்பட்ட இல்மை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. நான் ஒரு இல்மை கற்றுக்கிட்டேன், அதன் பக்கம் அமல் செய்யலை, இதுக்கு அல்லாட்ட தண்டனை இருக்குது. இல்மு கற்றுக்காமல் இருந்தால் கூட தண்டனை கிடையாது. ஒரு இல்மை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான், அதன்படி நம்ம அமல் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால், இல்மை கற்றுக்காமல் இருந்தாரா இல்லையா, அதன் பக்கம் வாடகை இல்லாமல் இருந்தாரா இல்லை, அவருக்கு தண்டனை கிடையாது. ஏன் கற்றுக்கலன்னு கேள்வி கிடையாது. நம்மளை பார்த்து அல்லாஹ் தண்டிப்பான் நம்மளை, ஏன் இல்மை கற்றுக்கிட்டு அமல் செய்யலை அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாட்ட அதிகமாக துவா செய்யணும், இந்த துவாவை அதிகமாக செய்யணும். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ, சதாசம் துவா செய்யணும். அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி மா யன்ஃபஉனி, என் இல்முக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய பிரயோஜனத்தை கூட அப்படியே அதே மாதிரி பிரயோஜனம் தரக்கூடிய இல்மையை கற்றுக்கூடலாம் நல்லோட துவா செஞ்சாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் சரி, ஷேഖனா சொல்லுவாங்க, ஒரு பயானில் போய் உட்காந்தா 4 பேர் 4 விஷயம் சொன்னாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதுக்காக உட்காரவே கூடாது. அல்ல பயான் கேட்குற நசீபே வாழ்க்கை விட்டு எடுத்துருவானா, பயான் கேட்குற வாய்ப்பே கிடைக்காதான். கேட்டோம், இந்த நாம் அமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, அமல் என்ன செஞ்சோம், அமல் என்ன கொண்டு வந்தீங்க அதை கொண்டு வரணும். எப்பயுமே இந்த ஒரு இல்மை கேட்டோம், இதுக்கு நான் அமல் செய்கிறேன், இந்த இல்மை கேட்டோம், இதுக்கு நான் அமல் செய்கிறேன்னு சொல்லி குறைந்தது ஒரு வாட்டியாவது அமல் செஞ்சிடணும். ஒரு சுன்னத்தை கேள்விப்பட்டோம், உடனே அந்த சுன்னத்துக்கு என்ன செஞ்சிடணும், நம்மளால் முடியலை, குறைஞ்சது ஒரு வாட்டியாவது. ஒரு மாணவர் இருந்தார், கிருதா வகை சொல்ல மிஸ்கின், அவன் சொன்னார், என் கிருதா 1 இன்ச்சு வளர்ந்தா கூட என்ன ஆயிடுது, சளி பிடிச்சிடும். 1 இன்ச்சு வளர்ந்தா கூட சளி, ஏன்னா வைக்கவே முடிய மாட்டுது, வச்சு பார்ப்பா சரியாயிரும் அப்படின்னு சொன்னோம்.
சரி, அமல் செய்வதற்காக என்ன செய்யும்? ஒரே வாட்டி கஷ்டப்பட்டு வளர்த்துருங்க, ரசூல்லாவோட சுன்னத்தை செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் ரசூல்லா என்னால் முடியலை, நோய்வாய்ப்பட்டிருக்குது ரசூல்லா அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட ஏற்றுற அதை சொல்லிவிட்டு அப்புறமா முடிவை குறைச்சிங்கன்னு சொன்னேன். அல்லாவோட ஃபதிலை கொண்டு வச்சாங்க, அதோட சளியெல்லாம் சரியாக போச்சு. அது வரைக்கும் பிடிச்சிருந்த சளி எல்லாம் பறந்து போச்சு அவருக்கு அல்லாவோட ஃபதிலை கொண்டு. இப்போ சதாசம் சுன்னத்து செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா கொடுத்த கூலின்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு விஷயத்தை கேட்குறோம், உடனே அந்த நேரத்தில் என்ன அமல் செஞ்சோம், நம்ம உடனே அதை அமல் செய்வதற்கு வாழ்க்கையில் கொண்டு வரும். கேட்டோம் அப்படியே போயிருச்சுன்னு சொன்னால் ஆடு மாடுக்கு சமம். ஆடு மாடு தான் வரும், அப்படியே மேயும், அது தான் தேவையே செஞ்சுட்டே இருக்குமே தவிர அது வரைக்கும் பயான். அப்போ எதுக்கு? இன்னி நல்லா நபிமார்கள் அந்த மக்களுக்கு பயான் செஞ்சாங்க, மக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க, யாரும் கேட்கல. அப்போ அந்த நபி அந்த கூட்டத்தார்கள் அழிந்த அந்த சடலங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யலை, பல்லகத்தும் விசாலத்து ரப்பி வலாக்கின் லா துஹிப்பூன நாசிஹீன், நசீஹத் செய்கிறவங்கள நீங்கள் விரும்பலை, கடமைக்கு உட்காந்து நஸஹ்துலக்கும் வலாக்கின் லா துஹிப்பூன நாசிஹீன். அவ்வளோ நான் பயான் செஞ்சேன், நீங்கள் பயான் கேட்டுக்கிட்டு என்ன செஞ்சீங்க, நசீஹத் செய்பவர்களே நீங்கள் விரும்பவில்லை. என்னடா போட்டு உட்காந்துருமா, வியாழக்கிழமையான உட்கார வச்சிடறாங்கப்பா அப்படி. இது அந்த கூட்டத்தாருடைய அடையாளம். இன்னி வலாக்கின் லா துஹிப்பூன நாசிஹீன், நசீஹத் செய்பவர்களை நீங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அந்த நபி அந்த மரணித்த அந்த கூட்டத்தார்களை பார்த்து சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்ன செய்யணும், என்ன நம்ம வாழ்க்கையில் அமல் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்துருவானா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.